வெல்கம் டு சாய்ஸ் அகாடமி. நான் உங்களின் சயின்ஸ் சரவணன். மாணவர்களே, நம்முடைய இந்த வார பாடத்தலைப்பு நுண்ணுயிர்களின் உலகம், வேர்ல்ட் ஆஃப் மைக்ரோப்ஸ். இதுக்கு முந்தைய வீடியோவில் என்ன பார்த்தோம் அப்படின்னா, இந்த மைக்ரோப்ஸ் நம்முடைய டே டு லைஃப்பில் எந்த மாதிரியெல்லாம் பயன்படுது அப்படின்றத பார்த்தோம். இன்றைக்கி அதனோட தொடர்ச்சி தான். ஆனால் மிக முக்கியமான பகுதி இது. அதாவது மைக்ரோப்ஸ் இன் மெடிசன், மருந்துகளில் எப்படி இந்த நுண்ணுயிர்கள் பயன்படுது அப்படின்னா, முதலிடத்தில் பார்க்க இருக்கிற தலைப்பு தடுப்பான்கள் அல்லது தடுப்பு மருந்துகள். தடுப்பான்கள் அல்லது தடுப்பு மருந்துகள், அதாவது வேக்சின்ஸ். வேக்சின்ஸ் அப்படின்ற டேர்ம் நமக்கு புதுசு இல்லை. ஏன்னா கோவிட்-19 இப்போ தான் கடந்திருக்கோம். அதில் வேக்சின்ஸ் எல்லாருமே போட்டிருப்போம். கண்டிப்பாக ஒரு தடுப்பு மருந்தை நம்ம பாடிக்குள்ளே செலுத்துனது நம்ம எல்லாத்துக்குமே கண்கூடாவே தெரியும். அதன் மூலமாக ஒரு பெருந்தொற்று, ஒரு பேண்டமிக் டிசீஸை வராமல் நம்ம என்ன பண்ணியிருக்கோம், ப்ரொடெக்ட் பண்ணியிருக்கோம். ஓகேங்களா? ஸோ அந்த வேக்சின்ஸை பற்றி பார்க்க போகிறோம். ஸோ வேக்சின்ஸ் ப்ரொடியூஸ் பண்ணுறதுக்கும் இந்த மைக்ரோ ஆர்கானிசத்துக்கும் என்ன தொடர்பு கவனிங்க. இந்த மைக்ரோ ஆர்கானிசத்தை கொல்றதுனாலையோ, கில்ரு அல்லது அதோடைய வீரியத்தை குறைக்கிறதுனாலையோ, அப்படி அதாவது ஒன்று கொன்னுட்டு அல்லது குறைக்கிறதுனால என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, பொதுவாக மைக்ரோ ஆர்கானிசம் நோய்களை உண்டாக்கக்கூடியது அல்ல. ஆனால் அந்த நுண்ணுயிரிகளில் காணப்படும் ஆன்டிஜன் அப்படின்ற ஒரு பொருள் உள்ளே இருக்குது. அது என்ன பொருள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நோயை உண்டாக்கக்கூடிய பொருள். அதுக்கு எதிராக ஆன்டிபாடி அப்படின்ற ஒரு பொருளை, ஆன்டிபாடின்னு என்னென்னு பார்த்தீங்கன்னா, தீங்கு தரும் வெளிப்பொருளுக்கு எதிராக உயிரினத்தின் உடலில் உண்டாகும் பொருள். ஆட்டோமேட்டிக்காக உடலே ஒரு பொருள் ஃபார்ம் ஆகும். அந்த பொருளை எப்படி ஃபார்ம் பண்ண வைக்கிறது அப்படின்னா, இந்த வேக்சின்ஸ் மூலமாக ஃபார்ம் பண்ண வைக்கிறது. இப்போ போடக்கூடிய வேக்சின்ஸ் மூலமாக மைக்ரோ ஆர்கானிசத்தில் இருக்கக்கூடிய நோயை உண்டாக்கக்கூடிய அந்த விஷயத்துக்கு ஆப்போசிட்டாக உடலை தன்னைத்தானே ஒரு பொருளை உற்பத்தி பண்ணி ஒரு மருந்து உற்பத்தி பண்ணுது அப்படின்னா அதுக்கு பேர் வேக்சின்ஸ். அந்த பொருளை உற்பத்தி பண்ணுறதுக்கு தூண்டுறதுக்கு தான் நம்ம ஊசியாக அந்த பொருளை உள்ளே போடுறோம். ரைட்டுங்களா? ஓகே, இட்ஸ் வெரி 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 இம்பார்ட்டன்ட் வேக்சின்ஸ். ஓகேங்களா? ஸோ வேக்சின்ஸ் ஆர் ப்ரிப்பேர்டு பை கில்லிங் ஆர் மேக்கிங் தி மைக்ரோப்ஸ் இன்ஆக்டிவ். ஒன்று கில் பண்ணிடணும் அல்லது இன்ஆக்டிவ் பண்ணிடணும். இன்ஆக்டிவ்னா இன்னொரு வார்த்தை இருக்குது, அட்டுனேட்டட் அப்படின்வாங்க. அட்டுனேட்டட் அதோடைய செயல்பாட்டை குறைச்சி விட்டுறது. ரைட்டுங்களா? இந்த மைக்ரோப்ஸ் என்ன பண்ணாது, ஆர் அனேபிள் டு காஸ் டிசீஸ் பட் ஸ்டிமுலேட் தி பாடி டு ப்ரொடியூஸ்டு ஆன்டிபாடிஸ் எகெயின்ஸ்ட் தி ஆன்டிஜன் இன் மைக்ரோப்ஸ். ஓகேங்களா? சரிங்கப்பா. இந்த வேக்சின்ஸில் என்னென்ன வேக்சின்ஸ் இருக்குது அப்படின்னு நம்ம புக்கில் டேபிள் கொடுத்துருக்காங்க. இந்த டேபிளோட கோவிட்-19க்கான அந்த வேக்சின்ஸ் நேமையும் ஆட் பண்ணிக்கலாம். மொதல் இந்த டேபிளை பாருங்கள். ஒவ்வொரு வேக்சின்ஸ் நேமையும் கொடுத்துருக்காங்க. என்னென்ன நேம் பாருங்கள். ஒன்று முதல் இடத்துல இந்த ரெண்டை பாருங்கள், எம்எம்ஆர் பிசிஜி. இந்த பிசிஜி அப்படின்றது பார்த்தீங்கன்னா பேசிலஸ் கால்மைட் குயிரின் அப்படின்வாங்க. இதுதான் பிறந்த குழந்தைக்கு கொடுக்கப்படுகின்ற முதல் தடுப்பூசி. ஃபர்ஸ்ட் வேக்சின்ஸ் டு த இன்ஃபன்ட்ஸ், பிசிஜி. இது எந்த நோய்க்கு எதிராக கொடுக்கப்படுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டிபி, டியூபர்குலோசிஸ் அப்படின்னு அழைக்கப்படுகின்ற எலும்புருக்கி நோய்க்கு எதிராக கொடுக்கப்படுது. இந்த எம்எம்ஆர் அப்படின்றது என்னென்னு பார்த்தீங்கன்னா, எம்னா மீசல்ஸ், இன்னொரு மம்ஸ், இன்னொன்று ரூபெல்லா. தட்டம்மை, பொண்ணுக்கு வீங்கி, ரூபெல்லா அதுக்கான தமிழ் சொல். அதாவது இந்த தடுப்பான் எந்தெந்த நோய்களுக்கு எதிராக பயன்படுத்தப்படுகிறது அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இந்த ரெண்டு வேக்சின்ஸும், ஒன்று எம்எம்ஆர், இன்னொன்று பிசிஜி. இந்த ரெண்டும் பார்த்தீங்கன்னா எந்த மாதிரி வேக்சின்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இங்கே பாருங்கள், உயிருள்ள நோய் உண்டாக்கும் வீரியம் குறைக்கப்பட்டவை. அதாவது அதனுடைய வீரியத்தை கொஞ்சம் குறைச்சி விட்டுட்டாலே அது தடுப்பானாக பயன்படுது. ஆனால் எல்லாமே மைக்ரோ ஆர்கானிசம் தான். அதனுடைய வீரியத்தை குறைச்சி விட்டுறது. இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். இதுக்கு ஆங்கிலத்தில் என்ன சொல்லலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, லைவ் அட்டுனேட்டட் டைப். லைவ் அட்டுனேட்டட் ஆல்ரெடி ஸ்பெல்லிங் எழுதி போட்டேன். லைவ் அட்டுனேட்டட். ஓகே, அடுத்த வேக்சின்ஸ் பாருங்களேன். அடுத்த வேக்சின்ஸ் ஐபிவி. ஐபிவினா என்னென்னு பாருங்கள். ஐனா இன்ஆக்டிவேட்டட், பீனா போலியோ, பீனா வைரஸ், செயல்படாத போலியோ வைரஸ். இது எந்த நோய்களுக்கு எதிராக கொடுக்கப்படுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இளம்பிள்ளை வாதம். இந்த கால் பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரி, ஒரு கால் ரொம்ப சிறுசாக இருக்கும், ஒரு கால் பெருசாக இருக்கும், அவன் நடக்க முடியாது, ட்ரைசைக்கிள் பயன்படுத்துவாங்க இல்லையா, அந்த டிசீஸ். அந்த நோய் உண்டாக்கக்கூடிய அந்த நுண்ணுயிர்களுக்கு எதிராக
செயல்படக்கூடிய வேக்சின் எதுன்னு பார்த்தீங்கன்னா ஐபிவி, இன்ஆக்டிவேட்டட் போலியோ வைரஸ். ஓகே, இந்த வேக்சின்ஸ் எந்த மாதிரி வகை அப்படின்னா ஏற்கனவே ஒரு வகை பார்த்துட்டோம், லைவ் அட்டோனேட்டட். இது என்ன வகைன்னு பார்த்தீங்க அப்படின்னா இன்ஆக்டிவேட்டட், கம்ப்ளீட்டாக அந்த இதை அப்படியே ஆக்டிவ் இல்லாமல் வச்சுருது, அந்த வேக்சின்ஸை அந்த நுண்ணுயிரிகளை ஆக்டிவ் இல்லாமல் வச்சுருது, செயல்பட தடுப்பான்கள் அப்படின்வாங்க. இன்ஆக்டிவேட்டட் அது எப்படி செயல்பட வைக்க முடியும்? அதை கொன்றது, கில்டு ஆன்டிஜன். இது என்ன வகை? கில்டு ஆன்டிஜன், ரைட்டுங்களா? ஓகே, அடுத்தது பாருங்கள், ஹெபடைட்டிஸ் பி தடுப்பான். இதுவும் ஒரு வேக்சின் நேம் தான், ஹெபடைட்டிஸ் பி. இந்த சாட்டா ஹெப் பின்னு சொல்லுவாங்க. ஓகே, இது ஹெபடைட்டிஸ் பி அப்படின்ற நோய்க்கு எதிராக கொடுக்கப்படுகிறது. அப்படின்னா என்ன நோய் சார்? கல்லீரல் அலர்ஜி அப்படின்வாங்க. என்ன சொல்லுவாங்க? கல்லீரல் அலர்ஜி. அதுதான் ஹெபடைட்டிஸ் பி அப்படின்வாங்க. இதற்கு எதிராக பயன்படுத்தப்படுகின்ற அந்த வேக்சின்ஸோட வகை என்னன்னு பார்த்தீங்கன்னா சப் யூனிட் வேக்சின்ஸ், துணை அலகு தடுப்பான்கள் அப்படின்வாங்க. துணை அலகு தடுப்பான்கள், சப் யூனிட் வேக்சின்ஸ். ஓகே, அப்படின்னா என்ன சார் அப்படின்னா அந்த ஆன்டிஜனை மிஸ்டர் க்ளீனை மாற்றிடுவாங்க. தூய்மைப்படுத்தப்பட்ட ஆன்டிஜன், பியூரிஃபைடு ஆன்டிஜன்ஸ். என்னப்பா? தூய்மைப்படுத்தப்பட்ட ஆன்டிஜன், இது ஒரு வகை. மேலே பார்த்தது கொல்லப்பட்ட ஆன்டிஜன், இது பியூரிஃபைடு ஆன்டிஜன்ஸ், இது ஒரு வகை. ஓகே, அடுத்து ஒரு டிசீஸ் கொடுத்துருக்காங்க, அடுத்து ஒரு வேக்சின்ஸ் நேம் கொடுத்துருக்காங்க. அந்த வேக்சின்ஸ் நேம் என்னென்னு பார்த்தீங்க அப்படின்னா டிடி, டெட்டனஸ் டாக்சைடு ஒன்று, இன்னொன்று டிப்திரியா டாக்சைடு. டிப்திரியா டாக்சைடு ஒன்று, இன்னொன்று டெட்டனஸ் டாக்சைடு. டிடி, இன்னொன்று டிடி. இதில் மேலே இருக்கக்கூடிய இந்த டிடி பார்த்தீங்க அப்படின்னா டெட்டனஸ் அப்படின்ற தசை இருக்கும் நோய்களுக்கு எதிராக கொடுக்கப்படுகின்ற வேக்சின்ஸ், டெட்டனஸ். இது என்னென்னு பார்த்தீங்கன்னா தொண்டை அடைப்பான், டிப்தீரியா அப்படின்வாங்க. இந்த அப்புறம் டிப்தீரியா ஸ்பெல்லிங் பார்த்துங்க. இது தொண்டை அடைப்பான், அந்த நோய்களுக்கு எதிராக கொடுக்கப்படுகின்ற வேக்சின்ஸ். இது என்ன வகை அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதுவும் ஏறக்குறைய இன்ஆக்டிவேட்டட் ஆன்டிஜன் தான். இதுவும் வீரியமிழந்த நச்சு தான், வீரியமிழந்த நச்சு டாக்சைடு, இன்ஆக்டிவேட்டட் ஆன்டிஜன் தான், செயல்படாத ஆன்டிஜன். ஓகேங்களா? ஓகே, இந்த மாதிரி 4 இது கொடுத்துருக்காங்க. ஓகே, இன்றைக்கி உங்களுக்கு ஒரு ஹோம்ஒர்க். நம்முடைய கோவிட்-19க்கு எதிராக செயல்படுத்தக்கூடிய வேக்சின்ஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா கோவிஷீல்டு. இந்த கோவிஷீல்டு இப்போ பார்த்த டைப்ஸில் எந்த டைப்ஸில் வரும் அப்படின்றத மட்டும் நீங்கள் என்ன பண்ணுங்கள், கூகுளில் அங்கங்கே சர்ச் பண்ணிவிட்டு கீழே கமெண்ட் பாக்ஸில் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். ஓகேங்களா? ஓகே, அடுத்து வேறு என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா இதே மாதிரி இன்னொரு விஷயத்துக்கும் இந்த மைக்ரோஸ் பயன்படுது. அது என்ன அப்படின்றத பார்ப்போம். பாருங்கள், அதுக்கு பேர் நுண்ணுயிரி எதிர்ப்பொருள்கள். அதுக்கு என்ன பேர்? நுண்ணுயிரி எதிர்ப்பொருட்கள். ஆங்கிலத்தில் இதுக்கு என்ன பேர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆன்டிபயாட்டிக் அப்படின்வாங்க. என்ன சொல்லுவாங்க? ஆன்டிபயாட்டிக். ஸோ ஆன்டிபயாட்டிக்னு என்னென்னு பார்த்தீங்கன்னா நம்ம மைக்ரோ ஆர்கானிசத்துக்கு எல்லாத்துக்குமே பார்த்தீங்கன்னா வளர்சிதை மாற்றம் நடக்கும், மெட்டபாலிசம் நடக்கும். அந்த மெட்டபாலிசம் நடந்தால் கண்டிப்பாக அதில் ஒரு விளைபொருள் உருவாகும். இப்போ நமக்கு பார்த்திங்க அப்படின்னா மெட்டபாலிசம் முடிஞ்சிச்சு அப்படின்னா நம்முடைய சாப்பிடக்கூடிய ஃபுட்டு டைஜஸ்ட் ஆகிரும், அது நம்முடைய பிளட்டை வந்து சக் பண்ணி எடுத்துக்கும். அந்த மாதிரி ஒரு விஷயம் நடக்கும். அந்த மாதிரி விஷயம் நடக்கிறப்ப எந்தெந்த பொருள் ஃபார்ம் ஆகுதோ அந்த பொருட்களே ஆன்டிபயோட்டிக் அப்படின்வாங்க. ஸோ இந்த பொருள் எதுக்கு யூஸ் ஆகும் அப்படின்னா சில நோய்களுக்கு எதிராக மருந்தாக பயன்படும். அது என்ன சொல்லுவாங்க? ஆன்டிபயாட்டிக். ரைட்டுங்களா? ஓகே, இதை முத எப்போ கண்டுபிடிச்சாங்க அப்படின்னா 1929 அலெக்சாண்டர் ஃப்ளமிங் அப்படின்ற சயின்டிஸ்ட் பெனிசிலியம் நொட்டேட்டம் அப்படின்ற ஃபங்கஸில் இருந்து, நல்லா கவனிங்க, பெனிசிலியம் நொட்டேட்டம் அப்படின்ற அந்த ஃபங்கிலிருந்து பார்த்தீங்கன்னா பெனிசிலின் அப்படின்ற ஒரு ஆன்டிபயோட்டிக் மருந்து எடுக்கிறார். என்ன மருந்து? பெனிசிலின். அதுக்கப்புறம் நிறைய வேக்சின்ஸில் வந்துருச்சு. இப்போ இந்த பெனிசிலினை வந்து யாரும் பெரும்பாலும் பயன்படுத்துறது இல்லை. ஆனால் நம்ம இதை பார்த்துருக்கோம். எப்படி அப்படின்னா நம்முடைய டாக்டர் அடிக்கடி கேட்பார், உங்களுக்கு பெனிசிலின் ஊசி போட்டால் செட் ஆகுமா அப்படின்வார். அந்த ஊசியை காமிப்பாங்க, அது பென்சில் மாதிரி சிறுசாக இருக்குன்னு நம்ம நினச்சிட்டு இருக்கோம். அதனால தான் அதுக்கு அந்த பேர் கிடையாது, பேரே பெனிசிலின். அது எந்த கலரில் இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மில்கி ஒயிட், நல்லா பால் கலரில் வெள்ளையாக இருக்கும். அது உடனேலாம் போட்டுற மாட்டாங்க. எடுத்தோடனே நம்ம கையில் ஒரு ரவுண்டை போட்டு லைட்டாக அதை கொஞ்சோன்னு மருந்து இன்ஜெக்ட் பண்ணி ஒரு 1/4 மணி நேரம் 1/2 hour பார்ப்பாங்க. ஏதாவது அலர்ஜி வருதா, இல்லை மயக்கம் வருதா,
இல்லை அந்த இடம் வந்து இன்ஃப்ளமேஷன் வீங்கிருதான்னு பார்ப்பாங்க. எதுவுமே இல்லை அப்படின்னா மட்டும்தான் பெனிசிலின் ஊசியை போடுவாங்க. அதீத காய்ச்சலுக்கெல்லாம் கொடுத்தாங்க அப்படின்னா உடனே அந்த காய்ச்சல் என்ன ஆகும், சரியா? ஓகேங்களா? சரிங்கப்பா. இது எல்லாமே ஆன்டிபயோட்டிக். இந்த மாதிரி வேறு சில ஆன்டிபயோட்டிக்லாம் இருக்குது, அதை இப்போ கீழே டேபிளில் கொடுத்துருக்காங்க, வாங்க பார்க்கலாம். பாருங்கள், பாக்டீரியாவிலிருந்து எடுக்கப்படுகின்ற ஆன்டிபயோட்டிக் கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி பூஞ்சையிலிருந்து எடுக்கப்படுகின்ற ஆன்டிபயோட்டிக் கொடுத்துருக்காங்க. ஃபஸ்ட்டு இது பாக்டீரியாவை பாருங்கள். ஸ்டெப்டோமைசின், எரித்ரோமைசின், பேசிட்ரசின், இந்த மூணும் பார்த்தீங்க அப்படின்னா என்னது, ஆன்டிபயோட்டிக் மருந்து. இது எந்தெந்த உயிரிலிருந்து எடுக்கப்படுதுன்னு பாருங்கள். ஸ்டெப்டோமைசிஸ் கிரிசியஸ், ஸ்டெப்டோமைசிஸ் எரித்ரியஸ், பேசிலஸ் சப்டிலிஸ், இந்த மாதிரி 3 விதமான மைக்ரோ ஆர்கானிசத்திலிருந்து எடுக்கப்படுது. சரிங்களா? ஸோ எல்லாத்துக்குமே ஸ்பெல்லிங் எழுதி போட்டால் லேட் ஆகும். இது நீங்கள் அப்படியே நம்ம இங்கிலீஷ் மீடியம் புக்கில் வந்து பார்த்துக்கலாம். எழுதுனா ரொம்ப டைம் ஆயிரும். ஸோ இருந்தாலும் நான் எழுதி போடுறேன், இந்த முறை பார்த்துக்குங்க. ஸ்டெப்டோமைசிஸ் கிரிசியஸ், இங்கே பாருங்கள், ஸ்டெப்டோமைசிஸ், ஸ்டெப்டோமைசஸ், கிரிசியஸ் எரித்ரியஸ் 2 இருக்கு இல்லையா? கிரிசியஸ்ன்றது இதுதான், GRISEUS, கிரிசியஸ். இதுக்கு இது எழுதிக்கிங்க. அடுத்து எரித்ரியஸ் அப்படின்றது ERTHREUS, எரித்ரியஸ். அடுத்தது பேசிலஸ், ஆல்ரெடி உங்களுக்கு நான் ஸ்பெல்லிங் எழுதி போட்டிருக்கேன், எழுதிக்கிங்க. சப்டிலிஸ் மட்டும் எழுதி போகிறேன், சப்டிலிஸ், சப்டிலிஸ். பெனிசிலின் நோட்டேடம் இப்போ தான் எழுதி போட்டேன், எழுதிடலாம். செபலோஸ்போரியம் அக்ரிமோனியம் அப்படின்றது செபலோஸ்போரியம் அக்ரிமோனியம். பொதுவாக அந்த ஆன்டிபயோட்டிக் நேமையும் மைக்ரோ ஆர்கன்ஸ் நீங்கள் பார்த்தாலே போதும், 2 ஒரே மாதிரி தான் இருக்கும். இங்கே பாருங்கள், ஸ்டெப்டோமைசிஸ், ஸ்டெப்டோமைசின், ஸ்டெப்டோமைசிஸ் சாரி எரித்ரியஸ், எரித்ரோமைசின், பேசிலஸ், பேசிட்ரசின், பெனிசிலியம், பெனிசிலின், செபலோஸ்போரியம், செபலோஸ்போரின். ஸோ அந்த மாதிரி கொஞ்சம் ரைமிங்காக தான் இருக்கும், அதை வச்சு கண்டுபிடிச்சிடலாம். இதில் கேள்வி எப்படி வரும்னா, கீழ்கண்டவற்றில் எது பாக்டீரியாவிலிருந்து எடுக்கப்படுகின்ற ஆன்டிபயோட்டிக் அல்ல, அதாவது விச் ஆஃப் த ஃபாலோயிங் ஆன்டிபயோட்டிக் இஸ் நாட் கெட் ஃப்ரம் தி பாக்டீரியா அப்படின்னு கேட்டுட்டு இந்த 3ஐயும் கொடுத்துட்டு இதை கொடுக்கலாம். ஏன்னா இது வந்து ஃபங்கிலேருந்து எடுக்கப்படுது. இந்த மாதிரிலாம் வினாவை உருவாக்க முடியும். அதனால் டேபிள் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். ஓகே, சரிப்பா. அடுத்தது என்ன தலைப்பு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நோய்களும் நுண்ணுயிரிகளும். நோய்களும் நுண்ணுயிரிகளும். முதல் நோய் அப்படின்ற வார்த்தைக்கே ஒரு விளக்கம் கொடுத்துருக்காங்க. நோயின்றது என்னப்பா, ஆங்கிலத்தில் டிசீஸ். இதில் டிஸ் அப்படின்றது பார்த்தீங்கன்னா எதிரானதுன்னு நான் அர்த்தமா இங்கே ஆங்கிலத்தில். சரி, எதற்கு எதிரானது அப்படின்னு பார்த்தீங்கன்னா அடுத்து இருக்கக்கூடிய வார்த்தையை பாருங்கள், ஈஸ். சொல்லுவாங்க நான் ஈஸியாக ஃபீல் பண்ணுறேன் அப்படின்றோம் இல்லையா, அதாவது சௌகரியமாக ஃபீல் பண்ணுறது. அந்த சௌகரியத்துக்கு எதிரானது டிஸ்னா எதிரானது, ஈஸ்னா சௌகரியம், அதாவது வசதியாக இருப்பது, கம்ஃபர்ட். இப்போ கம்ஃபர்ட் இல்லாமல் அதுக்கு எதிராக நம்ம உடல் இருந்துச்சு அப்படின்னா அதுக்கு பேர் என்னென்னா நோயின்னு அர்த்தம், டிசீஸ்னு அர்த்தம். ரைட்டுங்களா? அந்த நோய்களுக்கும் நுண்ணுயிர்களுக்கும் என்ன தொடர்பு அப்படின்னு பார்க்குறதுக்கு முன்னாடி நோய்களில் நிறைய வகைகள் இருக்குது. நோய்களில் நிறைய வகைகள் இருக்குது. என்னென்ன வகைகள் அப்படின்னா ஒரு 4 விதமான வகைகள் இருக்குது. ஒன்று வட்டார நோய் அல்லது எண்டமிக் அப்படின்வாங்க. வட்டார நோய் அல்லது எண்டமிக். எண்டமிக் ஸ்பெல்லிங் பார்த்துங்க. இன்னொன்று கொள்ளை நோய், எபிடமிக் அப்படின்வாங்க. கொள்ளை நோய் அல்லது எபிடமிக், எம்ஐசிபா இருக்குங்க. அடுத்தது பெருங்கொள்ளை நோய், பேண்டமிக் அப்படின்வாங்க. பெருங்கொள்ளை நோய், பேண்டமிக். இந்த வார்த்தை இப்போ ரீசெண்டாக நிறைய கேள்விப்பட்டோம். கோவிட்-19 பேண்டமிக் தான், பெருங்கொள்ளை நோய். அடுத்து பார்த்தீங்கன்னா தொடர்ச்சியற்ற நோய். இது ஆங்கிலத்தில் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஸ்பொராட்டிக். ஸோ இந்த மாதிரி நோய்களை 4 வகையாக பிரிக்கிறாங்க. சரி, ஒவ்வொன்றும் என்னென்னு பார்க்கலாம். முதல் இடத்துல என்ன பார்த்தோம், எண்டமிக் பார்த்தோமா. ஸோ எண்டமிக்கை திரும்ப பார்ப்போம். எண்டமிக் என்பது வட்டாரம் நோய். ஸோ அந்த வட்டாரம் அப்படின்ற டேர்ம்லேயே அதற்கான மீனிங் இருக்குது. என்ன சார் மீனிங் அப்படின்னா, நம்முடைய எர்த்தில் ஒரு குறிப்பிட்ட எர்த்தில் பூமியில் ஒரு குறிப்பிட்ட ஏரியாவில் பரவி
அந்த குறிப்பிட்ட மக்களை தான் பாதிக்கும். ஃபார் எக்ஸாம்பிள், ஏதாச்சும் ஒரு இடம் இப்போ பார்த்தீங்க அப்படின்னா, ஏதோ ஒரு இண்டஸ்ட்ரி, ஒரு ஃபேக்ட்ரி ஆரம்பிக்கிறாங்க. அந்த ஃபேக்ட்ரியிலேருந்து கழிவுகளை டைரெக்டாக அப்படியே பக்கத்தில் அப்படி என்ன பண்ணுறாங்க, ரிவர்லலாம் விட்டுறாங்க. சுற்றி இருக்கக்கூடிய அங்கே இருக்கக்கூடிய மக்களுக்கு ஏதாச்சும் ஒரு பாதிப்பு ஏற்படுது, கேன்சர் ஏற்படுது, இந்த மாதிரி ஏற்படுது அப்படின்னா அது வந்து என்னது, எண்டமிக், வட்டாரமலை. இப்போ நம்ம புக்கில் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இமயமலை இருக்குது இல்லையா, அங்கே கீழே இருக்கக்கூடிய சாயிலில் வந்து கால்சியம் கண்டென்ட் ரொம்ப ரொம்ப கம்மியாக இருக்குமா. அதனால அங்கே வாழக்கூடிய மக்களுக்கு அங்கே விளைவித்து அங்கேருந்து விவசாயம் பண்ணி அந்த பொருட்களை சாப்பிட்றப்ப அந்த மக்களுக்கு இயல்பாகவே பார்த்திங்கன்னா காய்டர் அப்படின்ற முன்கழுத்து கலலை நோய் வந்து இருக்கிறதா சொல்கிறாங்க. ஸோ இதெல்லாம் வட்டார நோயில் வந்துடும். அது குறிப்பிட்ட ஏரியாவில் தான் இருக்கும். அங்கே இருக்க ஏதாவது ஒரு விஷயத்தினால, அந்த நிலத்தால் அல்லது நீரால், ஏதாவது ஒரு பொல்யூஷனால் அந்த மக்கள் மட்டும் பாதிக்கப்பட்டிருப்பாங்க. அந்த மாதிரி பொதுவாக அந்த ஃபேக்ட்ரியால் சுற்றி பாதிக்கப்படுறாங்க இல்லையா, அதை கூட ஒரு எக்ஸாம்பிளாக சொல்லிக்கலாம். பட் கொள்ளை நோய் எபிடமிக்ன்றது எப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு குறிப்பிட்ட ஏரியாவில், ஒரு நாட்டில் ஒரு ஏரியாவில் பரவும். ஆனால் நிறைய பேரை என்ன பண்ணிடும், பாதிச்சிடும், உயிரிழப்பையும் ஏற்படுத்தியிருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள், நம்ம இந்தியாவில் பார்த்திங்கன்னா ஒரு எத்தனையோ மாநிலங்கள் இருக்குது, ரைட்டுங்களா, ஒரு 30க்கும் மேற்பட்ட மாநிலங்கள் இருக்குது. அதில் ஒரு குறிப்பிட்ட மாநிலத்தில் மட்டும் அதிகமான மக்களை பாதிப்பு அடைய செஞ்சுருக்கும். இந்த கேரளாவில் பார்த்திங்கன்னா அடிக்கடி பறவை காய்ச்சல் இந்த மாதிரி வியாதியெல்லாம் வந்துடும். ஸோ இந்த மாதிரி ஒரு குறிப்பிட்ட ஒரு கொஞ்சம் பெரிய நிலப்பரப்பு தான், அதில் வந்து நிறைய மக்களை பாதிச்சிருந்துச்சு அப்படின்னா அதுக்கு பேர் கொள்ளை நோய். இங்கே பாருங்கள் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, இது புவியின் ஏதேனும் ஒரு குறிப்பிட்ட பகுதியில் ஒரே நேரத்தில் தோன்றி அதிகமான எண்ணிக்கையில் மக்களை பாதிக்கும் வகையை சார்ந்த நோய். எடுத்துக்காட்டு இன்ஃப்ளூயன்ஸா. ஒரு காலத்தில் பார்த்தீங்கன்னா இன்ஃப்ளூயன்ஸா சீனாவில் அதிகமாக இருந்திருக்கும். நம்ம 7ஆம் அறிவு அப்படின்ற சூரிய படத்தோட பார்த்துருக்கோம். என்ன பண்ணுவாங்க, இன்ஃப்ளூயன்ஸா வந்துருச்சுன்னா அப்படியே துணியில் உயிரோடு இருக்கிறப்ப என்ன பண்ணிடுவாங்க, பரட்டி கொண்டு போய் எங்கேயோ குகையில் வச்சுட்டு வந்துடுவாங்க. ஏன்னா அவங்க மூலமாக மற்றவங்களுக்கு பரவிடுன்ற ஒரு பயம். ஸோ இதெல்லாம் பார்த்தீங்கன்னா இதில் வரும் அப்படின்னா கொள்ளை நோயில் வரும், எபிடெமிக்கில் வரும். டிசீஸ் which breaks out and affects large number of peoples in a particular geographical region and spreads at the same time. Example, influenza. சரிங்க, அடுத்த டைப் தான் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் டைப். அது என்ன டைப் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ அது என்ன வகை அப்படின்னு பார்த்தீங்கன்னா பெருங்கொள்ளை நோய். இதைத்தான் ஆங்கிலத்தில் பேண்டமிக் அப்படின்வாங்க. ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். அதாவது உலகம் முழுவதும் பரவிடும், ரொம்ப டேமேஜ் உண்டாக்கிறோம். மிக முக்கியமாக WHO களத்தில் இறங்கி இந்த பேண்டமிக்னு அறிவிப்பாங்க. அதுதான் பெருங்கொள்ளை நோய். அப்போ எய்ட்ஸ் இருந்திருக்கு. இப்போ எய்ட்ஸை விட பன்மடங்கு மோசமான COVID-19 வந்து எத்தனையோ மக்கள் என்ன பண்ணிருச்சு, கொண்டுருச்சு. அதுவும் அதில் தான் வரும். ஸோ WHO தான் அனௌன்ஸ் பண்ணுவாங்க, ரைட்டுங்களா. இப்போ என்னுடைய கேள்வி, இந்த எய்ட்ஸை WHO எந்த வருஷம் அனௌன்ஸ் பண்ணாங்க, நம்முடைய COVID-19 எந்த வருஷம் அனௌன்ஸ் பண்ணாங்க, யார், வேர்ல்டு ஹெல்த் ஆர்கனைசேஷன், உலக சுகாதார அமைப்பு எப்பொழுது இந்த மாதிரி பெருங்கொள்ளை நோயின்னு அறிவித்தாங்க அப்படின்றத கீழே கமெண்ட் பண்ணுங்க, ரைட்டுங்களா. இது 2வது ஹோம்ஒர்க். அடுத்தது தொடர்ச்சி அற்ற நோய், ஸ்பொராட்டிக். இது எப்படின்னா சீசனுக்கு வரும், மழை பெஞ்சா வரும், அந்த மாதிரி வரக்கூடிய நோய்கள், எப்போதாவது தோன்றுகின்ற ஒரு நோய். எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா மலேரியா அண்ட் காலரா. டிசீஸ் விச் அக்கர் அக்கேஷனலி, இப்போ மலேரியாவும் காலராவும், காலரா ஸ்பெல்லிங் எழுதி போகிறேன் பார்த்துங்க. ரைட்டுங்களா, ஓகேப்பா. அடுத்து என்ன பார்க்குறீங்க அப்படின்னா, அதுக்கப்புறம் ஒரு 2 பேராகிராஃப் இருக்கும், அதெல்லாம் எதுவும் வாசிக்காதீங்க, சும்மா நீங்கள் ஜஸ்ட்டு ரீட் பண்ணிக்கிங்க. பட் அதற்கான விஷயங்கள் எங்கே இருக்குது அப்படின்னா கீழே 2 டேபிள் இருக்கும். அதுக்கு முன்னாடி இது ஒன்று இருக்குது, இந்த டூயினோவெலாம் கொஞ்சம் இம்பார்ட்டன்ட்பா, கொஞ்சம் பார்த்துங்க, பாருங்கள். டூயினோவில் என்ன கொடுத்துருக்காங்க பாருங்கள், இன்னும் கொஞ்சம் ஜூம் பண்ணுறேன். பாக்டீரியாவியலின் தந்தை, பாக்டீரியாவின் தந்தை இல்லை, பாக்டீரியாவியலின் தந்தை, பாக்டீரியாலஜி. ஒரு ஃபாதர், ஹூ இஸ் தி ஃபாதர் ஆஃப் பாக்டீரியாலஜி அப்படின்னு அழைக்க போகிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவர் பேர் ராபர்ட் கோட்ஸ். இச்சு வந்துருக்கணும், இச்சு வரல, நோட் பண்ணிக்கோங்க. ராபர்ட் கோட்ஸ், ராபர்ட் ஸ்பெல்லிங் எழுதிடுவீங்க, கோட்ஸ் பார்த்துங்க, KOCH. இவர் ஒரு ஜெர்மன் டாக்டர் இருப்பார். இவர் எப்படின்னு என்ன பண்ணார் பார்த்தீங்கன்னா, நுண்கிருமிகள் எப்படி நோய்களை உண்டாக்குது
அப்படின்றத பற்றி கற்றுக்கிட்டவர் முதலாக. எப்படி சார் அப்படின்னா 1876 செம்மறி ஆடு இருக்கும் இல்லையா, செம்மறி ஆடுகள், அந்த செம்மறி ஆடுகளில் காணப்படுகின்ற ஆந்த்ராக்ஸ் அப்படின்ற ஒரு டிசீஸ் காணப்பட்டது. என்ன டிசீஸ்? ஆந்த்ராக்ஸ். அந்த நோயானது பேசிலஸ் ஆந்த்ராசிஸ் அப்படின்ற ஒரு மைக்ரோ ஆர்கானிசத்தால் தான் உருவாகுது அப்படின்னு கண்டுபிடிச்சி சொன்னது இவர் தான். அதனால தான் என்ன சொல்கிறாங்க, ஃபாதர் ஆஃப் பாக்டீரியாலஜி அப்படின்றாங்க. ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ ராபர்ட் காட்ச் இஸ் த ஃபர்ஸ்ட் ஜெர்மன் ஃபிசிஷியன் டு ஸ்டடி ஹவு பேத்தோஜன் காஸ் டிசீஸ். இன் 1876 he showed that the disease called anthrax of sheep was due to Bacillus anthracis. ஸ்பெல்லிங் பார்த்துங்க, Bacillus anthracis. ரைட்டுங்களா? which exist in pastures in the form of protective spores. ஓகேப்பா, அடுத்தது பாருங்கள். இப்போ அடுத்து பார்க்குறது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். காற்றின் மூலமாக பரவக்கூடிய நோய்கள், நீர் மூலமாக பரவக்கூடிய நோய்கள், வேறு பால் தொடர்பு, செக்ஸுவல் டிசீசஸ், ஏர்போன் டிசீசஸ், வாட்டர்போன் டிசீசஸ், செக்ஸுவல் டிசீசஸ், இந்த மாதிரி நிறைய நோய்கள் இருக்குது. அந்த நோய்கள் எல்லாமே டேபிளில் கொடுத்துருக்காங்க. அந்த டேபிள் இருக்கிறத மட்டும் நீங்கள் நல்லா படிச்சுட்டாலே மேக்ஸிமம் போதுமானது. கவனிங்க. பொதுவாக போட்டித் தேர்வுகளில் இந்த டேபிள் இருந்து தான் பொதுவாக நோய்கள் தலைப்பில் கொஸ்டினே வரும். இந்த 2 டேபிள் 3 டேபிள் இருக்கும். எல்லாமே ரொம்ப 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 இம்பார்ட்டன்ட். மொத்தம் 4 டேபிள்ஸ். முதல்ல சாதாரண சளி, நமக்கு பார்த்தீங்கன்னா சளி பிடிக்குது இல்லையா, கோல்டு, அது உண்டாக்கக்கூடிய பேத்தோஜன் எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரைனோ வைரஸ். ரைனோ அல்லது ரினோ, RHINOன்னு எழுதுவோம், அது ரினோ வைரஸ். ரைட்டுங்களா? இதில் இந்த காலம் தேவையில்லை, இந்த காலம் கொஞ்சம் நமக்கு தேவையில்லை, மற்ற காலத்தை மட்டும் நல்லா பார்த்துங்க போதும். இது பார்த்தீங்கன்னா ஸோ அந்த சளி வந்து எந்த உறுப்பை பாதிக்குதுன்னு கொடுத்துருக்காங்க. அப்பர் ரெஸ்பிரேட்டரி ட்ராக்ட், அப்பர் ரெஸ்பிரேட்டரி ட்ராக்ட்னா பாதை, மேல் சுவாச குழாய் பகுதியை பாதிக்கும். ரைட்டுங்களா? இது அறிகுறிகள் கொடுத்துருக்காங்க, ஜஸ்ட் ரீட் பண்ணிக்கங்க. காய்ச்சல், இருமல், மூக்கிலிருந்து ஒழுகுதல், தும்மல் மற்றும் தலைவலி, ஃபீவர், காக், ரன்னிங் நோஸ், ஸ்னீசிங் அண்ட் ஹெட்டாக். இது எல்லாமே அறிகுறிகள். அறிகுறிகள் படிக்கணும். லாஸ்ட் ஒரு 2 இயர்ஸில் டிஎன்பிஎஸ்சி என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா அறிகுறிகளை சொல்லிடுறது. இந்த அறிகுறிகளை கொண்ட நோய் எதுன்னு கேட்பாங்க. சிம்டம்ஸை சொல்லிவிட்டு இந்த சிம்டம்ஸ் இருக்கக்கூடிய டிசீஸ் என்னன்னு கேட்பாங்க, மாட்டிக்குவோம். அதனால் அறிகுறிகளை ஜஸ்ட் ரீட் பண்ணி வச்சுருங்க. அடுத்தது இன்ஃப்ளூயன்ஸா. இதை உண்டாக்கக்கூடிய வைரஸ் பார்த்திங்கன்னா மிக்சோ வைரஸ். இது எந்த ஏரியாவை பாதிக்கும் அப்படின்னா இதுவும் சுவாச குழாய் தான், நம்முடைய ரெஸ்பிரேட்டரி ட்ராக்டை பாதிக்கும். இது என்னென்ன சிம்டம் பாருங்கள், காய்ச்சல், உடல் வலி, இருமல், தொண்டை வலி, மூச்சு திணறல், இவ்வளோ இருக்குது. என்னென்னது? ஃபீவர், பாடி பெயின், காக், சோர் த்ரோட், தொண்டை வலிக்கு என்ன சொல்லுவாங்க, சோர் த்ரோட். அப்புறம் நேசல் டிஸ்சார்ஜ், ரெஸ்பிரேட்டரி கன்ஜஷன், மூச்சு திணறலுக்கு என்ன சொல்லுவாங்க, ரெஸ்பிரேட்டரி கன்ஜஸ்டன். ஓகே, அடுத்த டிசீஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா தட்டம்மை. தட்டம்மைக்கு ஆங்கிலத்தில் மீசல்ஸ். தட்டம்மைக்கு என்னப்பா ஆங்கிலத்தில்? மீசல்ஸ். வைரஸுடைய பேர் பார்த்தீங்கன்னா ரூபெல்லா. பேர் நல்லா இருக்குல்ல? ஸோ அது பாதிக்கக்கூடிய பகுதி சுவாச குழாய் தான். இதில் என்னென்ன சிம்டம் பார்த்துங்க, இது கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். சிவப்பு புள்ளி போன்ற வீக்கம் உடைய தோற்றம், அல்லது தோலில் தடிப்புகள் தோன்றுதல், இருமல், தும்மல், கண் சிவப்படைதல், இது எல்லாமே மீசல்ஸுடைய சிம்டம்ஸ். ஸோ எரப்ஷன் ஆஃப் ஸ்மால் ரெட் ஸ்பாட்ஸ். என்ன ஆப்ஷன்? எரப்ஷன். Eruption of small red spots or races in skin, cough, sneezing, redness of eye. Redness of eye எப்போ வரும்? ஒரு 3 விதமான பிரச்சனைகள்தான் வரும். கண் சிவப்படைதல், ஒன்று கன்ஜக்டிவிட்டிஸ், இன்னொன்று நிமோனியா, இன்னொன்று புரோங்கிட்டிஸ். இந்த மாதிரி பிரச்சனைகள் இருந்துச்சு அப்படின்னா கண் என்ன ஆயிரும்? சிவப்பாயிரும். ரைட்டுங்களா? ஓகேப்பா, இது எல்லாமே அதுக்குரிய சிம்டம்ஸ். அடுத்து பொண்ணுக்கு வீங்கி, ஒரு கண்ணை மட்டும் வீங்கி இருக்கும் இல்லையா, அதுதான் பொண்ணுக்கு வீங்கி, மம்ஸ் அப்படின்வாங்க. இதை உண்டாக்கக்கூடிய வைரஸும் மிக்சோ வைரஸ் தான். ஆல்ரெடி மிக்சோ வைரஸ் பார்த்துட்டோம். எக்ஸ்ட்ரா ஒரே ஒரு வார்த்தை மட்டும் சேருது,
மிக்சோவைரஸ், பரோட்டிட்டிஸ். ரைட்டுங்களா? இதுவும் மேல் சுவாச குழாயை பாதிக்கும். இது எந்த ஏரியாவை பாதிக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா என்லார்ஜ்மெண்ட் ஆஃப் பரோட்டிட் கிளாண்ட். பரோட்டிட் கிளாண்ட் அப்படின்னா வேறு ஒன்றும் கிடையாது, கண்ண உமிழ்நீர் சுரப்பி. அது பெருசாகிடும். என்ன பண்ணுவாங்க, வீட்டில் வேப்பிலையை நல்லா அரைச்சி அந்த கன்னத்தில் பார்த்திங்கன்னா பெருசாக ஒரு பட்டு மாதிரி போட்டு விடுவாங்க. அதுதான். ஸோ வேறு என்ன பிரச்சனை அப்படி பார்த்தீங்கன்னா தாடையை வந்து அவ்வளோ சீக்கிரம் என்ன பண்ண முடியாது, அசைக்க முடியாது. மூமெண்ட் ஆஃப் ஜா பிகம்ஸ் டிஃபிகல்ட். ஸோ ஜானா என்னப்பா, தாடை. மூமெண்ட் ஆஃப் ஜா பிகம்ஸ் டிஃபிகல்ட்டாக இருக்கும். அது சிக்கன் பாக்ஸ், சின்னம்மை. இதை உண்டாக்கக்கூடிய மைக்ரோ ஆர்கானிசம் எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா வாரிசெல்லா ஜோஸ்டர் வைரஸ். எல்லாமே வைரஸ் தான்ப்பா. இப்போ பார்க்குறது எல்லாமே நீரினால் உண்டாகக்கூடிய நோய்கள், காற்றினால் உண்டாகக்கூடிய நோய்கள், ஏர்போன் டிசீசஸ். இப்போ இந்த டேபிளில் பார்த்துட்டு இருக்கிறது எல்லாமே காற்று வழி பரவக்கூடிய வைரஸ் நோய்களை தான் பார்த்துட்ருக்கோம். ரைட்டுங்களா? ஓகே. இந்த சின்னம்மை எந்த ஏரியாவை பாதிக்கும்னா இது சுவாச குழாயை பாதிக்கும். இதில் என்ன ஆகும், அம்மக்கொப்பளம் வந்துடும், தோலில் ஏற்படும் வீக்கம், எரப்ஷன் ஆஃப் ஸ்கின், ஃபீவர் இருக்கும், அண்டு அன்ஈசினஸ், அசதியாக இருக்கும். அன்ஈசினஸ் அப்படின்னா அசதி, ஃபேட்டிக். ரைட்டுங்களா? ஓகேப்பா. அடுத்து பார்த்திங்க அப்படின்னா அதே காற்று வழி நோய் தான், ஆனால் வைரஸ் இல்லை, பாக்டீரியல் நோய்கள் என்னென்னு பாருங்கள். ஒரு 3 நோய் கொடுத்துருக்காங்க. ஃபர்ஸ்ட் இது டிபி, காச நோய். அது உண்டாக்கக்கூடிய வைரஸ் ஆல்ரெடி சொல்லியிருக்கேன் உங்களுக்கு, மைக்கோபாக்டீரியம் டியூபர்குலோசிஸ். டியூபர்குலோசிஸ் நம்ம ஆல்ரெடி எழுதி போட்டேன். இன்னொரு எக்ஸ்ட்ரா ஒரு பேர் வந்துடுது மேலே, மைக்கோபாக்டீரியம். மைக்கோ எழுதிட்டு பாக்டீரியம் எழுதிங்க. ஓகே. இது பாதிக்கக்கூடிய உறுப்பு பார்த்தீங்கன்னா லங்ஸை பாதிக்கும். அப்போ இந்த பாதிக்கக்கூடிய உறுப்பு எழுதி வச்சுங்கப்பா. டிசீஸ் நேமை சொல்லி இது எந்த ஆர்கானை அஃபெக்ட் பண்ணுன்னு கேட்பாங்க. இது தொடர் இருமல், நெஞ்சு வலி, உடல் எடை குறைவு, பசியின்மை, இந்த மாதிரி 4 விதமான பிரச்சனைகள் வரும். என்னென்ன பிரச்சனை வரும் இதனால், டியூபர்குலோசிஸ்னால்? 1 பெர்சிஸ்டன்ட் காக், தொடர் இருமல். தொடர் இருமலுக்கு நம்ம கண்டினியூஸ் காக் அப்படின்னு சொல்லுவாங்க, இப்படியும் சொல்லுவாங்க பெர்சிஸ்டன்ட் காக். இன்னொன்று செஸ்ட் பெயின், நெஞ்சு வலி. அடுத்து பார்த்தீங்கன்னா லாஸ் ஆஃப் வெயிட், எடை குறைவு. இன்னொன்று என்னென்னு பார்த்தீங்கன்னா அப்படைட், பசி இன்மைக்கு என்ன சொல்லுவாங்க, அப்படைட். ரைட்டுங்களா? ஓகேம்மா. அடுத்தது தொண்டை அலர்ஜி நோய். இதைத்தான் டிப்திரியான்னுவாங்க. நம்ம ஆல்ரெடி பார்த்தோம், டிப்திரியா பார்த்தோம் இல்லையா? அதுக்கான தமிழ் சொல் கொடுத்துருக்காங்க பாருங்கள், தொண்டை அலர்ஜி நோய், டிப்திரியா. ஸோ அதை உண்டாக்கக்கூடிய அந்த வைரஸுடைய நேம் பார்த்தீங்கன்னா, பாக்டீரியாவோட நேம் பார்த்தீங்கன்னா கோரினி பாக்டீரியம் டிப்திரியே. டிப்திரியா ஸ்பெல்லிங் ஆல்ரெடி இருக்குது, கோரினி பாக்டீரியம் மட்டும் எழுதி போகிறேன் பார்த்து. கோரினி பாக்டீரியம் டிப்திரியா. ஓகே. இது எந்த ஏரியா பாதிக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சுவாச குழாய் பகுதியில் பாதிக்கும். இது பார்த்தீங்கன்னா மிதமான காய்ச்சல், மைல்டு ஃபீவர், அதீத இருமல், சிவியர் காக், உரத்த குரலில் மூச்சு உள்வாங்குதல், அதாவது எண்டிங் இன் ஊஃப், அது லவுட் க்ரோவிங் இன்ஸ்பிரேஷன். இது எல்லாமே கக்குவான் இருமலுடைய நோய் சிம்டம்ஸ் தான். ரைட்டுங்களா? ஓகே. இப்போ பார்த்தது எல்லாமே அதாவது நம்முடைய காற்று வழி பரவக்கூடிய வைரஸ் நோய் பார்த்துட்டோம், பாக்டீரியா நோய் பார்த்துட்டோம். இதே மாதிரி நீர் வழியாக பரவக்கூடிய வைரஸ் நோய்கள் இருக்குது, பாக்டீரியா நோய்கள் இருக்குது. அந்த டேபிளை பார்த்துங்க பாருங்கள். ஏர்போன் டிசீசஸ் பை வைரஸ், போலியோமைலிட்டிஸ். நம்முடைய போலியோ இளம்பிள்ளைவாதம் இருக்குது பார்த்தீங்களா, அது வைரஸ் நோய் தான், ஆனால் நீர் வழியாக தான் ஏற்பட்டிருக்கு. அது காரணி போலியோ வைரஸ். இது எந்த ஏரியாவை பாதிக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மத்திய நரம்பு மண்டலம், சிஎன்எஸ்ன்னு ஷார்ட்டாக சொல்லுவாங்க, சென்ட்ரல் நர்வ் சிஸ்டம். ரைட்டுங்களா? கை கால்களில் வாதம் ஏற்படுதல், செயலிழத்தல், இந்த 3 சிம்டம்ஸ். பேரலைசிஸ் ஆயிரும். என்ன ஆயிரும்? பேரலைசிஸ் ஆஃப் லிம்ஸ். பேரலைசிஸ் ஆஃப் லிம்ஸ். அது கொடுக்கக்கூடிய தடுப்பு மருந்து கொடுத்துருக்காங்க. இது வெரி வெரி இம்பார்ட்டன்ட் ஒன்று எடுப்பா. சால்க்,
சால்க் அப்படின்ற ஒரு தடுப்பு மருந்து இருக்குது. அந்த தடுப்பு மருந்து தான் போலியோ மருந்தாக ஒவ்வொரு மாதம் 2 மாதத்துக்கு ஒரு முறை நம்ம அரசு அப்பப்போ போடுறாங்களா இல்லையா, போலியோ முகாமுகள் அமைச்சு போடுறாங்க, ரைட்டுங்களா? ஓகே, அந்த மருந்து தான் கொடுப்பாங்க. இந்த போலியோக்கு எதிரான அந்த தடுப்பு மருந்துடைய பேர் சால்க்குப்பா, மைண்டில் வச்சுங்க, கேட்பாங்க. அடுத்தது ஹெப்படைட்டிஸ் ஏ. ஹெப்படைட்டிஸ் பி அப்படின்றது ஆல்ரெடி பார்த்தோம், இது ஏ. ஹெப்படைட்டிஸ் அப்படின்னாலே கல்லீரல் அலர்ஜி. அது காரணமான வைரஸும் அதே பேர் தான், ஹெப்படைட்டிஸ் ஏ வைரஸ் அப்படின்வாங்க. பொதுவாக இது எந்த ஏரியாவை பாதிக்கும் அப்படின்னா நம்முடைய லிவர், இன்ஃப்ளமேஷன் ஆஃப் லிவர், கல்லீரலில் வீக்கத்தை உண்டாக்கும். என்னென்ன இதுக்கு அறிகுறி அப்படின்னு பார்த்தீங்கன்னா குமட்டல்னா நாசி, குமட்டல், பசியின்மை. அடுத்து பார்த்தீங்கன்னா காய்ச்சல், மஞ்சள் காமாலை, ஜாண்டிஸ், இது எல்லாமே இதற்கான அறிகுறிகள். சரிங்களா? அதை எப்படி தடுக்கலாம் அப்படின்னு இங்கே கொடுத்துருக்காங்க. ஜஸ்ட் அது என்ன பண்ணிக்கோங்க, ரீட் பண்ணிக்கோங்க. அதாவது குளோரினைசேஷன், குளோரினேற்றம் செய்யப்பட்ட வாட்டர் நீங்கள் பருகினாலே கரெக்டாக தான் இருக்கும். அடுத்தது அதீத வயிற்றுப்போக்கு, அக்யூட் டயரியா. அதற்கு காரணமான வைரஸ் பார்த்தீங்கன்னா காரணமான வைரஸ் தான் ரோட்டா வைரஸ். ரெட்ரோ வைரஸ் வேறு, ரோட்டா வைரஸ் வேறு, குழப்பிடாதீங்க. அதை பாதிக்கக்கூடிய உறுப்பு பார்த்தீங்கன்னா குடல், இண்டஸ்டைன். ஓகே, இதுக்கான சிம்டம் என்னென்னு பார்த்தீங்கன்னா நீர்மினலிகள் சளி வரும், மலம் கழிதல் அதிகமாக இருக்கும், வாந்தி இருக்கும், காய்ச்சல் இருக்கும். இது எல்லாமே இதற்குரியது. வாமிட்டிங், ஃபீவர், வாட்டரி ஸ்டூல்ஸ் வித் மக்கஸ், இது எல்லாமே அதீத வயிற்றுப்போக்கு, அக்யூட் டயரியாவுடைய சிம்டம்ஸ். இந்த டேபிள் தான் இப்போ டிஎன்பிசி கொஸ்டினே, அது கொஞ்சம் மைண்டில் வச்சுங்க. அதே மாதிரி பாக்டீரியாவால் ஏற்படக்கூடிய என்ற நீர்வழி நோய்கள் பார்க்குறோம், ஏர்போர்ன் டிசீசஸ் பை பாக்டீரியா. இன்னும் ஒரு 2 இது கொடுத்துருக்காங்க. இந்த ரெண்டுமே ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஃபர்ஸ்ட் ஒன் காலரா. காலராக்கும் பாருங்கள் தமிழ் சொல் கொடுத்துருக்காங்க, அக்யூட் டயோரியல் டிசீசஸ். அதீத வயிற்றுப்போக்கு தான் காலரா அப்படின்றது, வயிற்றுப்போக்கு தான். அது காரணமான நோய் காரணி. இதை மட்டும் ஒரு 2-3 முறை கேட்டிருப்பாங்க டிஎன்பிசியில். விப்ரோ காலரே, இதுதான் அது அந்த நோயை உண்டாக்கக்கூடிய கேசட்டிவ் ஆர்கானிசம். எந்த பகுதியை பாதிக்கும்னா குடல் பகுதி பாதிக்கும், இண்டஸ்ட்ரினல் டிராக்டை பாதிக்கும், ரைட்டுங்களா? அறிகுறியில் பாருங்கள், நீர்மமான கழிவு, அக்யூட் டயரியா வித் ரைஸ் வாட்டரி ஸ்டூல்ஸ், வாந்தி, தசைப்பிடிப்பு, தலை சுற்றல், நீர்சத்து வெளியேற்றம். நீர்சத்து வெளியேற்றம் என்னப்பா, டீஹைட்ரேஷன். இவ்வளோ விஷயம் இருந்துச்சுன்னா அது காலராவுடைய சிம்டம்ஸ். அதே மாதிரி டைஃபாய்டு பாருங்கள், டைஃபாய்டுக்கும் தமிழ் சொல் கொடுத்துருக்காங்க, குடல் சார் காய்ச்சல், ஆங்கிலத்தில் என்டரிக் ஃபீவர். இது ஒரு 2-3 இயர்ஸ்க்கு முன்னாடி கேட்டாங்க. டைஃபாய்டு என்பது எந்த உறுப்பை பாதிக்கும் கேட்டிருந்தாங்க. சிறுகுடல், ஸ்மால் இண்டஸ்ட்ரினை பாதிக்கும். அது உண்டாக்கக்கூடிய கேசட்டிவ் ஆர்கானிசம் எதுன்னு பார்த்தீங்கன்னா சால்மோனெல்லா டைஃபி, TYPHI. ஓகே, இதுக்கு அறிகுறிகளை பாருங்கள், அதிக காய்ச்சல், பலவீனம், அடிவயிற்றில் வலி, தலைவலி, பசியின்மை, மேல் வயிற்று பகுதியில் அரிப்பு, இவ்வளோ விஷயம் இருக்குது. இது எல்லாமே டைஃபாய்டுடைய சிம்டம்ஸ். ஹை ஃபீவர், வீக்னஸ், அப்டாமினல் பெயின், ஹெடேக், லாஸ் ஆஃப் அப்படைட், ரேசஸ் ஆன் செஸ்ட் அண்ட் அப்பர் அப்டமன். இது எல்லாமே பார்த்தீங்கன்னா டைஃபாய்டுடைய சிம்டம்ஸ். ஓகேங்களா? சரிப்பா, ஏற்கனவே 4 டேபிளையுமே கிளியராக பார்த்துட்டோம். இந்த இப்போ நான் என்னென்ன சொன்னனோ அதை நல்லா படிச்சுங்க. அதிலிருந்து அடிக்கடி கேள்வி வரும், நிறைய கேள்வி வரும், ரைட்டுங்களா?